வணக்கம் நண்பர்களே. மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கிளாஸ் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம எல்லா வார்ஸ், கர்நாடிக் வார்ஸ், ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ரோஹில்லா வார்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இல்லை எல்லாத்தில் வச்சுட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது இந்த வீடியோவை தான் சொல்லுவேன், ஆங்கிலோ மராத்தா வார்ஸ். அதுலேயும் பர்டிகுலராக தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார்க்கான வீடியோ. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு ரீஜன், மறக்கக்கூடிய ஒரு ரீஜன், டூ மெனி டீட்டெயில்ஸ். இன்னொரு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்ட் மராத்தா வாரோட வீடியோவை ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நார்மலி புக்ஸில் கிளாஸஸ்லாம் அதிகமாக நீங்கள் பார்க்காத டீட்டெயில்ஸ், ஆனால் எக்ஸாமில் வரக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் நான் நிறைய டீல் பண்ணுவேன், நிறைய ஸ்டோரி டீல் பண்ணுவோம் கடைசியில். அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வீடியோவில் தான் இந்த வார்ஸ் எல்லாம் எப்படி இயர்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது, நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுன்றக்கான எப்பவும் போல் அதில் க்ளூஸும் நம்ம கொடுப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல் க்ளூஸாக இருக்கும் உங்களுக்கு. மராத்தா வார்ஸை ரொம்ப கவனமாக பாருங்கள், நோட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணும், ஆனால் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு ரீஜன். ஓகே, நான் வில் கெட் இன். நம்மளுக்கு இது வரைக்கும் மராத்தாஸ் பற்றி என்ன பார்த்து வச்சுருந்தோம்னு சொன்னால், மராத்தாஸ் நல்லா பவர்ஃபுல்லாக வந்துட்டுருக்குறாங்க. முகல்ஸ் டிக்ளைன் ஆகும்போது இவங்களோட பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு ஆல் இண்டியா, பேன் இண்டியா எம்பையர் வந்து இவங்களால கிரியேட் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளார இருக்கிற சண்டைகள். மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு அவங்களுக்குள்ளாரே அடிச்சுக்கிறது. ஏன்னா அவங்களதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் தலைமையாக மட்டுமே இல்லாமல் 5 கான்ஃபெடரசிஸ், 5 குரூப்ஸ்ன்னு சொல்லியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஹோல்கோர், கெய்க்வாட், பேஷ்வா அப்படிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இது உங்களை ஃபைனலாக வந்துட்டு இவங்களுக்கு இடியாக விழுந்தது எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், 1761 நடக்கிற தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இதில் தான் இவங்க பேட்டிலில் தோத்துடுறாங்க. ஜெயிச்சிருக்க வேண்டிய பேட்டில் சில காரணங்கள்னால தோக்குறாங்க. இந்த பேட்டில் நம்ம தனி வீடியோவாக ஹேண்டில் பண்ணுவோம் பின்னாடி. ஸோ இந்த பேட்டிலில் தோத்ததுனால, இந்த பேட்டில் தோத்தாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டே அந்த டைமில் இந்த பேஷ்வா இறந்து போயிடுவார், ஹார்ட் அட்டாக் வந்து. பேஷ்வா நானா சாஹிப், இவருக்கு இன்னொரு பேர் கூட இருந்திருக்கும், பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு சொல்லி கூட, 3வது பேஷ்வா. இவரை தான் ரொம்ப இருக்கிறதுலே வந்துட்டு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பேஷ்வான்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த பேட்டில் கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டில் ஒரு நார்மல் பேட்டில் கிடையாது. மராத்தாஸுடைய எல்லா பவர்ஸும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் பேட்டிலுக்கு போனாங்க. ஸோ எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. டோட்டலாக ஃபேமிலியோடு வேறு போயிருப்பாங்க, எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் மராத்தா எம்பையரை மேலே கொண்டு வர யாருமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு நிலைமை கிரியேட் ஆகும். ஆனால் அந்த அளவுக்கு ஆகாது. அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட இப்போ 1761 சொல்கிறோமா நம்ம, ஒரு 1820 வரைக்கும் இவங்க பவரில் தான் இருப்பாங்க. அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாலாஜி பாஜிராவ் இறந்ததுக்கப்புறம் அடுத்து யார் வந்துட்டு ரூலர் ஆகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும் எப்பவும் போல். ஸோ அதில் முறைப்படி ரூலுக்கு வர வேண்டியவர் யாருன்னா, ரொம்ப சிம்பிள், மாதவ்ராவ். யாருன்னா நானா சாஹிப்போட பையன். இதில் இன்னொரு விஷயம், அதை முறைப்படின்னு சொல்லி நம்ம டெக்னிக்கலாக சொல்ல முடியாது. ஏன்னா பேஷ்வாஷிப் அப்படிங்கிறது ஹெரிடிட்ரி பொசிஷன் கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் அதை அப்படியே ஹெரிடிட்ரியாக மாறிடுச்சு. பாலாஜி விஸ்வநாத், அதுக்கப்புறம் பாஜிராவ், அதுக்கடுத்தது பாலாஜி பாஜிராவ், அப்படி ஹெரிடிட்ரியாக மாறிடுச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு நானா சாஹிப்க்கு அப்புறம் அவரோட பையன் மாதவராவ் வரணுன்றது ஹெரிடிட்ரி ரூல் படின்றதை சொல்கிறத விட எல்லாருக்குமே அவரை தான் பிடிச்சிருந்தது. இப்போ யாரை பேஷ்வாவாக போடுவாங்க, சுற்றி இருக்கிற மினிஸ்டர்ஸ், நோபல்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து யார் இந்த பொசிஷனுக்கு கேப்பபிளான ஆள் அப்படின்னு பார்த்து தான் போடுவாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது மாதவராவ் தான். ஆனால் இந்த நானா சாஹிப்க்கு ஒரு பிரதர் இருந்தார். அவர் பேர் வந்து ரகுநாத் ராவ். இந்த நேம்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு தான் பதவி வேணும்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராரு. இதனுடைய சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் பீப்புள் உள்ளே வர்றாங்க. ஓகே, இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க, இதுதான ரைட் டைம், உள்ளார பூந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பூர போக இதனுடைய விளைவாக ஏற்படுறது தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். மாதவ்ராவுக்கு பீப்புள் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் நான். பீப்புள் எல்லாரும் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு மினிஸ்டர் இருந்தார், பவர்ஃபுல் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், நானா ஃபட்னாவிஸ். முக்கியமான நேம் நோட் பண்ணி வச்சுருங்க. இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஆப்போசிட் சைடில் இருக்கிற ரகுநாத் ராவுக்கு யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது. அவர் யாருக்கும் பிடிக்காது. அவர் எந்த அளவுக்கு மோசமாக பிஹேவ் பண்ணக்கூடியவர், கேரக்டர் வைஸ் பேட் அப்படின்றத நம்ம இன்னும் போகலாம் பார்ப்போம். இவர் என்ன பண்ணிடுறாரு, நேராக பிரிட்டிஷ் கூட போயிட்டு ஹெல்ப் கேட்டுறாரு. சரி, அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் தானே இருக்குது, நான் இப்போ பேயோட சப்போர்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக பிரிட்டிஷ் கிட்ட போய் சப்போர்ட் கேட்டுட்டு ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாரு. இது யார் கூட சைன் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்கிறதுல ஸ்பெசிஃபிக்கலி பாம்பே பிரசிடென்சி. ஏன்னா பிரிட்டிஷில் பிரசிடென்சி தனித்தனியாக இருந்துச்சுல, மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கரா பிரசிடென்சி, அந்த மாதிரி. ஸோ பாம்பே பிரசிடென்சி கூட போயிட்டு இவர் வந்து ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணுறாரு. சைன் பண்ணிவிட்டு மராத்தா நிலங்களை இவருக்கு கொடுக்குறாரு.
எப்படின்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய தடவை இந்த கொஸ்டின் வந்திருக்கு. எந்தெந்த டெரிட்டரிஸ்னா சால்சீட், பசீன் அப்படின்ற 2 இடத்த பிரிட்டிஷ்க்கு கொடுத்துறாரு. சந்தோஷம், வச்சுக்கோங்க, ஆனால் நான் எப்படியாவது பேசுவாகணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. ஆனால் இதில் என்ன டேர்ன் அடிச்சிருது அப்படின்னா, கல்கட்டாவில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சில், கல்கட்டா பிரசிடென்சி என்ன பண்ணிடுறாங்கன்னு இந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் தலைமை, ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்க சொல்கிறது தான் ஃபைனலாக கேட்டாகணும். ஏன் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளார எவ்வளோ கண்ணிங்காக இருக்காங்கன்னு நீங்கள் இங்கே யோசிக்கலாம். இங்கே மாதவ்ராவ் பதவிக்கு வர வேண்டியவர், ரகுநாத் ராவ் அதை வந்து எதிர்க்க பார்க்குறாரு. இப்போ பிரிட்டிஷ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரகுநாத் ராவுக்கு நம்ம ஹெல்ப்பே பண்ணினாலும் கூட கடைசியில் என்ன ஆகும், அவங்க மினிஸ்டர்ஸ் யாருக்குமே பிடிக்காது, பீப்புளுக்கும் பிடிக்காது, எதிர்ப்பை சம்பாரிச்சுட்டு நம்ம கஷ்டப்படணும். நம்ம இதுக்கே நேராக மாதவராவட்டே போயிடக்கூடாது. இங்கே பாரு, ரகுநாத் ராவ் வந்துட்டு ஹெல்ப் கேட்குறான் எங்ககிட்ட, நாங்கள் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரகுநாத் ராவ் தான் பேசுவாயிருவான், உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு பேசாமல் நீ என்ன பண்ணு, நீயே எங்கள் கூட ஜாயின் பண்ணிடு, நான் கேட்குற சில முக்கியமான விஷயங்களை எனக்கு பண்ணி கொடுத்துரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவராவட்டே ஏன் நம்ம டீல் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கன்னிங்கான ஒரு பிளானை போடுறாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் மாதவராவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது யார், நானா ஃபட்னாவிஸ். நானா ஃபட்னாவிஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் கூட ஒரு ட்ரீட்டி போடுறாரு. அந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். ஸோ எந்த ட்ரீட்டி பற்றிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம். ஸோ அந்த ட்ரீட்டி படியும் வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, அதே கதை தான். எந்த இடத்த போயிட்டு ரகுநாத் ராவ் கொடுத்தாரோ அதே இடத்த இவங்க கொடுக்குறாங்க, பசீன் அண்ட் சல்சீட். இங்கே பாருங்கள், இந்த 2 இடத்தையும் மறுபடியும் வந்துட்டு இந்த ட்ரீட்டியில், முன்னாடி சூரத் ட்ரீட்டியில் கொடுத்தாங்க, இப்போ புரந்தர் ட்ரீட்டியில் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே இடம் எப்படியும் பிரிட்டிஷ்க்கு கிடச்சிருது. இங்கே பாருங்கள், பிரிட்டிஷ் எவ்வளோ கன்னிங்காக இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்குது, ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேறு கிடைக்குது. ஸோ ரகுநாத் ராவை என்ன பண்ணிடுறாங்கன்னா, பென்ஷன் மட்டும் இதான் இனிமேல் உனக்குன்னு சொல்லி பென்ஷன் பண்ணி குஜராத்துக்கு அமுச்சு வச்சிடறாங்க. ரகுநாத் ராவ் இதுக்கப்புறம் நீ சீன்லேயே வேணாம்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. ஆனால் அவர் எப்படி பின்னாடி சீனில் வருவார்னு பார்ப்போம் அப்புறமா. லேட்டர் நம்ம ஸ்டோரியில் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு மெயின் டீட்டெயில்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரீட்டி ஆஃப் புரந்தரையும் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு கவர்னர் ஜெனரல் ஒத்துக்க மாட்டார். நீங்கள் என்னடா கவுன்சில் போயிட்டு சைன் பண்ணுறது, பெரிய தலைங்க நான் இருக்கல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இவனுக்கு கூட எதுக்கு போயிட்டு ட்ரீட்டியெல்லாம் சைன் பண்ணி நேரம் ஆர்மி எடுத்துவோம், அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கவர்னர் ஜெனரல் யோசிக்கிறாரு, வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஒரு பெரிய படை எடுத்துகிட்டு மராத்தாஸ் கூட போர் செய்ய போகிறாரு. ஆனால் இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமை தாங்கிறதுனா மகாஜி ஷிண்டே, கூட வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்ஃபெடரசியை சேர்ந்த துக்காராஜி ராவ் ஹோல்கர், இவரும் சேர்றார். ஹோல்கர் ரொம்ப பவர்ஃபுல் குரூப், அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கமாண்டர் மகாஜி ஷிண்டே, இப்படி ஒரு ஆள் கூட போய் நேராக மோதிடுறாங்க. ஆனால் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கூட சேர்ந்து போகிறது யார், வேறு யாரும் இங்கே ரகுநாத் ராவ் தான். ஏன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் எப்படி யோசிக்கிறாருன்னா, நம்ம மாதவராவுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட அவங்க ரொம்ப நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே அடிமையாக இருக்க போகிறது கிடையாது, அவங்க கெத்தானாலுங்க. ஆனால் ரகுநாத் ராவ் வாண்டடாக வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எதை வேணாலும் கொடுக்குறேன்றா, இவன் கொஞ்சம் நரித்தனமான ஒரு கேரக்டர், நமக்கு இவன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாத் ராவுக்கு சப்போர்ட் பண்ணி படை எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் மராத்தாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரகுநாத் ராவ் பிரிட்டிஷ் படையில் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிடுறாங்க மொத்தமாக. இந்த மகாஜி ஷிண்டே சொன்ன பார்த்தீங்களா, கமாண்டராக போகிறாருன்னு, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவாஜிக்கு அடுத்தது இருக்கிறதுலே பிரேவ் மராத்தான் சொல்லி இவரை தான் சொல்கிறோன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய போர் வீரர் அவர், இவர்கிட்ட போய் மாட்டியிருக்கானுங்க. இப்போ என்ன ஆகுது, எப்பவும் போல் பிரிட்டிஷ் தோத்துட்டாலே இமீடியட்டாக என்ன பண்ணிடுவாங்க, வாப்பா ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு ட்ரீட்டியை போட்டுருன்னு சொல்லி போட்டுருவாங்க. அந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் வடகான். வடகான் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா ரீஜனில் இருக்கிற ஒரு ஏரியா. மகாராஷ்டிரா ரீஜனில் நிறைய ஏர் பார்த்தீங்கன்னா இந்த கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கோவான்ற பேர் கூட இந்த மாதிரி வந்தது தான். ஆக்சுவலாக நீங்கள் லேட்டர் ஜியாகிரஃபி படிக்கும் போதெல்லாம் பார்ப்பீங்க, இந்த கான் அப்படின்ற அந்த நேம் வந்துட்டு மகாராஷ்டிரா ரீஜனில் நிறைய இடங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த ட்ரீட்டி ஆஃப் வடகான் படி என்ன பண்ணுறாங்கன்னா, மராத்தாஸ் கம்ப்ளீட்டாக கை ஓங்கி இருக்கிறனால 1773 அதாவது வாரன் ஹேஸ்டிங்ஸ் உள்ளார வந்த அந்த காலகட்டத்தில் இருந்து எந்த ஏரியாவெல்லாம் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேப்சர் பண்ணிருச்சோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடணும். இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுறது யார் கூட, கவுன்சில் கூட, கல்கட்டா கவுன்சில் கூட. வாரம் நடத்தலான்னு சொல்கிறது வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தாலும் கவுன்சில் கடைசியில் தோற்று போனோன்னே சைன் பண்ணிடுறாங்க. ஆனால் திரும்பவும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, ஹி அன்யூல்ஸ் த ட்ரீட்டி ஆஃப் வடகான். அதாவது ட்ரீட்டி ஆஃப் வடகான் நான் ஏற்றுக்கவே முடியாது, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நோன்னு சொல்லி கிழிச்சு போட்டுறாரு. அதாவது பிரிட்டிஷ்குள்ளாரையே பாருங்களேன், அதாவது கவுன்சில் போயிட்டு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுது, வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு ட்ரீட்டியை சைன் பண்ண வேணாம், அவங்களுக்குள்ளாரையே வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் பிரிட்டிஷ் கடைசியில் ஜெயிக்கிறாங்க. அப்போ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் யூ ஆர் பவர்ஃபுல், வாட் எவர் யூ டூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியன்றது பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதே அங்கே பவர்னு சொல்கிறது வெறும் ஆர்மி கன்ஸ் அது மட்டும் கிடையாது, அவங்களோட கன்னிங்னஸ் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய பவர் ஆக்சுவலாக. ஸோ அப்போ ட்ரீட்டி ஆஃப் வடகானை வந்துட்டு அன்யூல் பண்ணிடுறாங்க.
அப்போது ட்ரீட்டி ஆஃப் வடகான் அன்யூல் பண்ணிட்டா என்னாச்சு? அப்போ போர் நிற்கலன்னு அர்த்தம். ட்ரீட்டின்றது எப்போ போர் நிறுத்தத்துக்கான உடன்படிக்கை தானே. அப்போ நிறைய பேட்டில்ஸ் மாற்றி மாற்றி நடந்துகிட்டே வருது. அப்போ யார் ஜெயிக்கிறாங்க, பிரிட்டிஷா இல்லை மராத்தாஸான்றது ஒரு முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குது. ஒரு பேட்டிலில் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க. கடைசியில் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் சைன் பண்ணுறாங்க. அப்போது இந்த ட்ரீட்டி பற்றி நிறைய டைம் எக்ஸாம்ஸில் வந்திருக்கு, ஸோ மெனி டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ யாருக்கு என்னென்ன இடம் இருந்துச்சோ, இந்த போருக்கு முன்னாடி பிரிட்டிஷ்ட்டு இருந்த இடம் பிரிட்டிஷ்டே இருந்துக்கிட்டோம், மராத்தாஸ்ட்டு இருந்த இடம் மராத்தாஸ்ட்டே இருந்துக்கிட்டோம், ஸ்டேட்டஸ் கோ. இதில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சால்சீட்டையும் ப்ரோச்சையும் வச்சுக்கிறாங்க. அப்போ பசீன் மட்டும் அவங்களுக்கு இல்லை, ஆனால் சால்சீட்டும் ப்ரோக்கும் இவங்களுக்கு போயிடுது. அதே மாதிரி ஹைதர் அலி கேப்சர் பண்ணி வச்சுருந்த இடத்தெல்லாம் மராத்தாஸ் திரும்ப வாங்கிக்கலாம். இப்போ தெரியுதா ஏன் வந்துட்டு செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் மராத்தாஸ் வந்துட்டு ஹைதர் அலி கூட சேரலைன்னு சொல்லி சொன்னோம்ல. இந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் இப்படி தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாஸ் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக யார் வந்தாலும் அவங்க கூட ஜாயிண்ட் அடிக்கக்கூடாது, பிரிட்டிஷ்க்கு எதிராக எந்த செயலும் செய்யக்கூடாது. அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்துட்டு மராத்தாஸ்க்கு எதிராக யார் கூடயும் சேர மாட்டாங்க. இப்படி ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. இதனால தான் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் மராத்தாஸ் ஹைதர் அலி கூட சேரலை. ஃபர்ஸ்ட் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் ஹைதர் அலி எல்லாரும் சேர்ந்து தான் பிரிட்டிஷ் எதிர்த்துருந்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து மராத்தாஸ் சேராமல் போனதுக்கு இதுதான் காரணம். அதே நேரத்தில் ஹைதர் அலி எடுத்திருந்த இடங்களை பூரா திருப்பி வாங்கிக்கிறாங்க மராத்தாஸ். ஃப்ரெஞ்சுக்கும் எந்த டெரிட்டரிஸ் இனிமேல் மராத்தாஸ் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களோட பொசிஷனை இன்னும் இங்கே வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு இனிமேல். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எல்லாரையும் ஜெயிச்சிட்டோம், நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு பவர் நிற்கக்கூடியது ஒன்றே ஒன்று மராத்தாஸ் தான். இவங்களை ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுட்டோம்னு சொன்னால் என்டையர் இந்தியா நம்மளுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் ஒன்று போடுறாங்க இல்லையா, அந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் எந்தெந்த இடத்தெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் எடுத்தாங்களோ அதை பூரா மராத்தாஸ்ட்டு திருப்பி கொடுத்துரும். ஏன்னா இங்கே வந்து மராத்தாஸோட கை தான் கொஞ்சம் ஓங்கி இருக்குது. ஸோ அதனால் மராத்தாஸ்க்கு சாதகமாக கொஞ்சம் இந்த ட்ரீட்டி இருக்கும். இதில் பிரிட்டிஷ்க்கு சாதகமாக முடிகிறது என்னென்னா, மராத்தாஸ் பிரிட்டிஷ்க்கு எதிராக யாரு கூடயும் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயின் விஷயம் இந்த இடத்துல. முக்கியமாக ஃப்ரெஞ்சுக்கு எந்த டெரிட்டரியும் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ட்ரீட்டி ஆஃப் சால்பாயோட ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் முடியுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பேஷ்வா யார் அப்படிங்கிறதும் இந்த ட்ரீட்டியில் முடிவாகுது. யாருன்னா மாதவ்ராவ் டூ. இந்த மாதவ்ராவ் டூ யார் அப்படின்னு சொன்னால் நாராயணராவ் பேஷ்வாவோட பையன். நாராயணராவோட பையன். நாராயணராவ் யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம். ரகுநாத் ராவ் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி பென்ஷன் கொடுத்து ஊரை விட்டு அமைச்சிடுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான டீட்டெயில் இந்த நம்பர் 20. அடுத்து 20 வருஷத்துக்கு பீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 20 ஏன் நான் முக்கியம்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம இந்த இயர்ஸ்க்கு க்ளூஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நம்பர் 20 எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த நம்ம சொன்னோம் இல்லையா மாதவ்ராவ் டூ யாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். மாதவ்ராவ் வந்துட்டு இறந்து போகிறார். மாதவ்ராவ் யாருன்னு சொன்னோம் நம்ம, நானா சாஹிப் பேஷ்வா இறந்ததுக்கப்புறம் யார் அடுத்த பேஷ்வா வருதுன்னு சொல்லிட்டு சண்டை வருது. அதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மக்கள் நானா ஃபட்னவிஸ் எல்லாருமே ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருன்னா மாதவ்ராவுக்கு. அவர் பேஷ்வா ஆகிறாரு. மாதவ்ராவ் இறந்ததுக்கப்புறம் மாதவ்ராவோட தம்பி நாராயணராவ் அடுத்த பேஷ்வா ஆகிறாரு. ஆனால் நாராயணராவ் பேஷ்வான உடனே இது ரகுநாத் ராவ்னாலும் பொறுத்துக்க முடியல. ஏன்டா ஏற்கனவே நான் தான் பேஷ்வாகணும்னு போராடினேன், என்னையை துரத்தி விட்டுட்டு மாதவராவ் ஆக்குனீங்க, இப்போ என்னன்னா அவனோட தம்பியை பேசுவான், அப்போ எனக்கு மட்டும் கடைசி வரைக்கும் எதுவுமே கிடையாதா, நான் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு பயங்கர ஒரு கோவம் வருது. ஒரு பெரிய விழா நடக்குது. மராத்தாஸுடைய ஃபேமிலி விழாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விழா நடக்கும்போது இவர் என்ன பண்ணிடுறாரு, சதி திட்டம் போட்டு சில ஆட்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி உள்ளார நாராயணராவை கொன்று, அங்கே இந்த கதை நீங்கள் உள்ளார என்ன தேடி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாடியை சின்ன 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 துண்டுகளாக வெட்டி சின்ன சின்ன குடத்தில் போட்டு அப்படியே கொண்டுட்டு போய் அப்படியே நதியில் கரைச்சிருவார், நதியில் தூக்கி போட்டு வந்துடுவார். யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. பின்னாடி இதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இப்படி இவர் வந்துட்டு நாராயணராவை கொண்டுட்டு இவர் பேசுவாயிடுறாரு. ஆனால் இதை பின்னாடி கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ், அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வெளியே துரத்திடுறாங்க. துரத்திட்டு யாரை பேசுவாக்குறாங்கன்னா மாதவ்ராவ் டூவை வந்து பேசுவாக்குறாங்க. மாதவ்ராவ் டூ யாருன்னா நாராயணராவோட பையன். அவர் இன்னும் பிறக்கவே இல்லை, அம்மாவோட வயிற்றில் இருப்பார். நாராயணராவோட ஒய்ஃபோட வயிற்றில் தான் இருப்பார். ஆனால் வயிற்றில் இருக்கிற குழந்தையவே கூட அடுத்த பேஷ்வான்னு அறிவிச்சிருவாங்க. ஏன்னா ரகுநாத் ராவ் செஞ்ச இந்த கேவலமான காரியத்தினால அவன் இருக்கவே கூடாது பேஷ்வாவான்னு சொல்லிட்டு. அப்போ நியாயப்படி பார்க்க போனால் இதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் அடுத்து அவரோட பையன் தான் வரணும். நான் இப்படி துண்டு துண்டாக வெட்டி கொண்டுட்டாங்க நாராயணராவை, அவரோட பையன் தான் வரணும்னு சொல்லி மாதவ்ராவ் டூவை வந்துட்டு பேசுவாக்குறாங்க. இப்போ மாதவ்ராவ் டூ வந்து பின்னாடி இறக்குறாரு வயசாகி இறந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் யார் பேஷ்வாவை வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் டூ.
பேர் தான் பாஜிராவ் 2, செய்கிற செயலெல்லாம் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா பாஜிராவ் நம்மளுக்கு தெரியும் சிவாஜிக்கு அடுத்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பர்சன் சொன்னோம். மொத்த இந்தியாவை வந்துட்டு மராத்தா ரூலுக்கு அடியில் கொண்டுட்டு வந்தவர், பயங்கர பெரிய வாரியர். ஆனால் இந்த பாஜிராவ் 2 யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத் ராவோட பையன். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம்ல வில்லன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரகுநாத் ராவ், அவரோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜிராவ் 2. அப்போ புத்தி எப்படி வேலை செய்யும், அந்த மாதிரி தான் வேலை செய்யும். பின்னாடி நம்ம பார்ப்போம் இவர் என்னன்னா வேலை செய்வார். தேர்டு ஆங்கிலோ மராத்தா வார்லாம் இவர் உள்ளார வருவார். அப்போ இவர் என்னெல்லாம் காரியம் பண்ணுவார்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, சரி. இப்போது இது ரொம்ப குழப்பமான ஒரு டாப்பிக்காக இருந்திருக்கும். அதனால் ஒரு சின்ன ரீகால் பார்த்துடலாம், முக்கியமான நேம்ஸ் அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பேஷ்வா யார், நானா சாஹிப். யார் இவர்? தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் மராத்தா ஆர்மி தோத்ததுன்னு கேள்விப்பட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவார். அதாவது இவர் யாருன்னா அந்த 3வது முக்கியமான பேஷ்வா. ஓகேவா? ஸோ அப்போ இவருக்கு அடுத்து யார் வந்துட்டு ரூலராக வர்றது, ஆக்சுவலாக பேஷ்வா வர்றதுன்னு போட்டி நடக்குது. அப்போ இவரோட பையன் வந்துட்டு மாதவ் ராவ். இவருக்கு போட்டியாக வர்றது யார்? நானா சாஹிப்போட பிரதர். அவர் யார்? ரகுநாத் ராவ். இதை நாம வச்சுக்கிறது ஜஸ்ட் டெட் ஈஸி. ஏன்னா அப்போ இங்கே யார்? மாதவ் ராவுக்கு பீப்புள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் ஹீரோ, அவர். ஓகே. ரகுநாத் ராவ் யார்? சம்மந்தமே எல்லாம் உள்ளார் வந்து குட்டையை கிளப்பி பெரிய பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு வில்லன், அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? மாதவன் ஹீரோ, ரகுவரன் வில்லன். இதான நம்ம காலங்காலமாக மூவி எல்லா சினிமாவில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ ஹீரோ ஒருத்தர், வில்லன் ஒருத்தர். இந்த 2 ஃபேஸை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. இவங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம், ரொம்ப சிம்பிள். இப்போது மாதவ் ராவ் இறந்ததுக்கப்புறம் யார் அடுத்த பேஷ்வா வராருன்னு சொன்னோம்? நாராயண ராவ். நாராயண ராவ் யார்? மாதவ் ராவோட பிரதர் தான். ஓகேவா? இப்போ நாராயண ராவுக்கு என்ன ஆகுது? அவரை கொண்டுறாங்க, அவர் இறந்துறாருன்னு தெரியும். அதுக்கடுத்து அவரோட சன் வர்றாரு. அவரோட சன் யார்? மாதவ் ராவ் 2. ஸோ தன்னோட பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு? அவரோட அண்ணன் பேரையே வச்சிருக்கிறாரு. அப்போ அண்ணன் மேலே எவ்வளோ மரியாதைன்னு பார்த்துக்கோங்க. அப்போ மாதவ் ராவ் 2 வந்து அடுத்த பேஷ்வாவாக வராரு. இப்போ மாதவ் ராவ் இறந்ததுக்கப்புறம் யார் பேஷ்வாவாக அடுத்தது வர்றதுன்னா பாஜிராவ் 2. ஸோ மாதவ் ராவ் 2க்கு அடுத்தது பாஜிராவ் 2. பாஜிராவ் 2 யாருன்னு சொன்னோம்? பழைய வில்லன் ரகுநாத் ராவோட சன். ஸோ அப்போ இது இவ்வளோ டீட்டெயிலாம் பார்க்குறதுக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று, கடைசியாக மராத்தா பவர் ஃபுல்லாக கீழே இறங்குறது தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் தான். நானா சாஹிப் பேஷ்வா இருக்கும்போது அவர் அதனால் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறார், அவ்வளோதான். அடுத்து ஒரு வில்லன், ஒரு ஹீரோ, மாதவன் ரகுவரன், அவ்வளோதான். ஸோ அப்போ மாதவன் தான் ஜெயிப்பார், கடைசியில் எப்போவுமே ஹீரோ தான் ஜெயிப்பார், தெரிஞ்ச விஷயம். அடுத்தது மாதவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் தெரியும். மாதவன் அப்படின்னு சொன்னால் யார்? கிருஷ்ணனை, விஷ்ணுவை தான் மாதவன் சொல்லுவாங்க. அதையே விஷ்ணுக்கு இன்னொரு பேர் யார்? மெயினான பேர் நாராயணா தானே. ஸோ மாதவனுக்கு அடுத்தது நாராயணன், அவ்வளோதான். நாராயணனுக்கு அடுத்து மறுபடியும் அதே மாதவன், ஏன்னா அவங்க அண்ணன் பேரை தான் வச்சுருப்பார். ஓகே. ஃபைனலாக இந்த பாஜிராவ் 2வால் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். ஏன்னா பாஜிராவ் அப்படின்றது மெயின் ஒரிஜினல். பாஜிராவ் 1 வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிரேட் வாரியர். ஏன்னா அவர் பேரை வச்சுட்டு என்னையா நீ பண்ணி வச்சிருக்கிற காரியம் அப்படின்ற மாதிரி சில காரியங்கள் பண்ணியிருப்பாரு. ஆனால் அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தெரியாது. லைக் ஃபாதர் லைக் சன், அப்பா மாதிரி தான் புள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரகுநாத் ராவ் மாதிரி தான் கடைசியில் பாஜிராவ் 2 இருப்பார் அப்படின்றது. இந்த நேம்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. இன்னும் நிறைய க்ளூஸ் நம்ம இங்கே பார்க்குறத விட 3 வாரையும் பார்த்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது வந்து தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பார்த்ததுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோ அண்ட் டேக் நோட்ஸ் and it will help you to clear the exam. Until then, thank you. Jai Hind.